ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாக வீடியோ போட்டு இப்போ தான் போடுறோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எல்லோரும் பாருங்கள், வீடியோ முழுசாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இந்த வீடியோ. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டு வச்சுருந்தேன். அதாவது அது ஏன் கண்டினியூவாக எடுத்து போடலை அப்படின்னா, அது சில பிரச்சனையாயிடுச்சு. என்னென்னா, நான் ஆல்ரெடி இதே மாதிரி தான் விதையெல்லாம் நான் முதல்ல இது என்னென்னு காட்டிடுறேன், வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கம்பு நைட்டு ஊற வச்சேன் நான் 10 மணிக்கு. இது பார்த்திங்கன்னா வெந்தயம், இது கோதுமை. இது மூணும் நைட்டு ஃபுல்லாக ஊறிருக்கு. இப்போ மணி 11 மணி ஆகுது. இது நைட்டில் 12 மணி நேரம் ஊறிருக்கு இது எல்லாமே. இப்போ இது ஊற வச்சுட்டு இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு நான் பாருங்கள் துணி எடுத்துருக்கேன். இந்த துணியில் நல்லா தண்ணி ஃபுல்லாக சுத்தமாக வடிச்சிட்டு இதில் கட்டி எடுத்து வச்சிட போகிறேன். இது நாளைக்கு காலையில் தான் மறுபடியும் நான் அதை ஓப்பன் பண்ண போகிறேன். அது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். அதிலே கொஞ்சம் கொஞ்சம் முளைப்பிட்ருக்கோம், அதில் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வெந்தயம் போட்டு அழகாக நல்லா முளைவிட்டு எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது. அதை என்ன பண்ணால் எடுத்துகிட்டு போய் மண்ணில் போட்டுட்டேன். செடியை போடுவோம்ல, கத்திரிக்காய் செடி, அதெல்லாம் ஆல்ரெடி காட்டியிருக்கேன். அது பக்கத்துலேயே இது என்ன பண்ண போட்டேன். அதுக்கு அடுத்த நாள் போய் தண்ணி ஊற்றலான்னு போனால் ஒரு விதை கூட இல்லைங்க. எல்லாத்தையும் எலி எடுத்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஒரு விதை கூட இல்லை. 1-2 இருந்தது. மறுநாள் தண்ணி ஊற்றினா அடுத்த நாள் காலி பண்ணிடுச்சு. அதுக்கு நல்லா நம்ம மண்ணை தோண்டி தண்ணி ஊற்றுவோம். அதுக்கு விதை தெரியும்ல, அந்த ஸ்மெல்லு எலி பிடிச்சிடும். அதால் ஃபுல்லாக ஒரு விதை கூட விடலை, எல்லாமே எடுத்து சாப்பிட்டுருச்சு. ஒரு விதை விடாமல் எடுத்து ஃபுல்லாக சாப்பிட்ருச்சு. அதனால் இப்போ நான் 3 விதை போட போகிறேன். ஆனால் மண்ணில் நம்ம டைரெக்டாக போய் கீழே மண்ணில் போடல, மண் தரல, அந்த மாதிரி போடாமல் நான் ஒரு ட்ரே இல்லை வேறு ஏதாவது ஒன்று ரெடி பண்ணி அதில் தான் இதை போட போகிறேன். ஏன்னா அது நான் வரும்னு ரொம்ப ஆசையாக போட்டிருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த சூப் அவ்வளோ அருமையாக வந்திருந்ததுங்க. அந்த வீடியோவை நான் இது லாஸ்ட்டில் போடுறேன், அது எப்படி முளைவிட்டு இருந்ததுன்னு. அவ்வளோ அழகாக வந்து பாருங்கள், நல்லா ஊறி இருக்குது வெந்தயம். கம்புலாம் ஒரு 1/2 மணி நேரம் தாங்க, இது நைட்டே நல்லா ஊறிடுச்சு. கம்பு நம்ம அப்படியே முளைப்பு கட்டி அப்படியே கூட சாப்பிட்லாம். நம்ம ஒரு சில விதைங்க பார்த்திங்கன்னா முளைப்பு கட்டி அப்படியே சாப்பிடுவோம், அதில் ஒரு சத்து. இதை மைக்ரோ கிரீன்ஸ்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நான் பண்ணுறதுக்காக இது எடுத்து வச்சு ஊற வச்சுருக்கேன். இப்போ இது ஊற வச்சுட்டேன். இப்போ எடுத்து நான் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு அதில் கட்டிட போகிறேன். கட்டி எடுத்து வச்சுட்டு நாளைக்கு காலையில் மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 3ஐயும் கட்டிடலாம் இருங்க, தண்ணி வடிச்சிட்டு. இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஐடியா என்னென்னா, நமக்கு ரொம்ப நல்ல விதையாக பார்த்து வாங்கினா எல்லாமே நல்லா முளைக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மண்டி சொல்லுவாங்க, மொத்தமாக விற்கிற இடம் ஒன்று இருக்கும். அங்கே போனால் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். 1 கிலோவுக்கு அங்கே சில இடத்துல 150 ரூபா 180 ரூபா இருக்கும். அங்கே போனீங்கன்னா 80 ரூபா 70 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். அது சொல்லுவோம் சில பேர் கல் மண்ணெல்லாம் இருக்கும். நம்ம இது நம்ம அதெல்லாம் பெருக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம மண்ணில் தான் போட போகிறோம், நம்ம செடி தான் கட் பண்ண போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது க்ளீனாக தான் இருக்குது. இந்த பாருங்க, தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டோம். இந்த இதில் கொட்டிக்கலாம். நம்ம ஃபுல்லாக கொட்டிட்டு கட்டிடலாம். நானே செல்லு பிடிச்சி வீடியோ எடுக்கிறதால இது காட்ட முடியல. அவ்வளோதாங்க. இது நல்லா நம்ம நாலா பக்கமும் பிடிச்சி கேப் இல்லாமல் நல்லா கட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான். இதில் நம்ம நல்லா முடித்து போட்டு விட்டுடலாம். இது நாளைக்கு காலையில் தான் ஓப்பன் பண்ண போகிறோம். இதுமாரி 3ஐயுமே தண்ணி வடிச்சிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். நாளைக்கு காலையில் ஓப்பன் பண்ணும்போது காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கம்பும் அதே மாதிரியே கொட்டி பாருங்கள், தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டேன். கொஞ்சம் கூட தண்ணி இல்லை, எல்லாத்தையும் வடிச்சிட்டு அதையும் டைட்டாக நல்லா கட்டி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா கோதுமை. கோதுமை இது எப்படி வரும்னு எனக்கு தெரில. அது 2 நான் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கேன். அது நல்லா முளைப்பு வந்திருக்கு. இது எப்படி வரும்னு தான் தெரில, பார்க்கலாம். இன்னும் ஊறணுமா இல்லை ஒரு நாள் அந்த 12 மணி நேரம் ஊறினது போதுமா தெரியல எனக்கு. இது தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். இதை பார்க்க தான் நான் ஆர்வமாக இருக்கேன், எப்படி வரும்னு சொல்லிட்டு. பாருங்கள், வெந்தயம் மாதிரி தான் இருக்குது. வெந்தயம் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது ஊறினதும். இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குது. நம்ம கடையில் தானே வாங்குகிறோம், நிறையா பாருங்கள் உடஞ்சிருக்கு. பார்க்கலாம், நல்லா இருக்கிறத நல்லா முளைக்கும். இந்தமாதிரி உடஞ்சது முளைப்பு வராது. இது இல்லாமல் ரேஷன் கடையில் வாங்கினது தான் கோதுமை. பார்க்கலாம் எப்படி முளைப்பு வருதுன்னு பார்க்கலாம் நாளைக்கா. பாருங்கள், 3 மூட்டை கட்டிட்டோம் நம்ம.
இந்த மாதிரி தான் 3 மூட்டை கட்டி வச்சிட்டோம். நாளைக்கு பார்க்கலாம் இது ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு. இது ஒரு பிஸ்னஸ். இதில் ரெண்டு ஐடியா இருக்குது. இதில் நம்ம ஒன்று அதை முளைப்பு விட்டு அதை விற்கிறாங்க, அதை அப்படியே சாப்பிட்றாங்க, அது ஒன்று. இன்னொன்று அது வளர வச்சு ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சுக்கு வளர வச்சு அதை எடுத்து 4 இன்ச்சு 5 இன்ச்சு கூட வளர வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப வளரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து அதையும் ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. நமக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இல்லை. அப்புறம் வேறு நமக்கு ரொம்ப சத்தானது இது. அதனால் நம்ம வீட்டுக்கு தேவையானதை நம்மளே இதுக்கு ஒன்றும் ரொம்ப நேரம் வரத்தில்ல. நம்ம சமையல் கட்டில் போகிற நேரத்தில் இதை எடுத்து ஊற போட்டோம்னா காலையில் எடுத்து தண்ணி வடிச்சிட்டு இந்தமாரி ஒரு மூட்டை கட்டி வச்சிடலாம். மறுநாள் ஒரு சின்ன ட்ரேயில் கொஞ்சமாக மண் கோவிட் போடுறாங்க. அந்த இது இருக்கு இல்லையா, தேங்காய் நார் போடுறாங்க. அது கிடைச்சா போடலாம், கிடைக்கலன்னா நம்ம மண்ணிலே கூட போட்டு வச்சிடலாம். வெந்தயம்லாம் அப்படியே முளைக்கும். அது என்ன ஈரத்தன்மை ரொம்ப நேரம் பிடிக்கும், தண்ணி கம்மியாக பிடிக்குன்றதுக்காக அது போடுறாங்கன்னு நினைக்கிறேன். இது நம்மளே செஞ்சு உரம் போடாமல் நல்லா வளர வச்சு சாப்பிட்லாம். அதுக்காக தான் இது. நாளைக்கு இது எப்படி முளைப்பு விட்டுருக்குன்னு நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வீடியோ இவ்வளோ தான். இதோட லாஸ்ட்டில் நமக்கு இது எப்படி வருதுன்னு ஒவ்வொரு வீடியோவும் போட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். இதை நாளைக்கு அடுத்த வீடியோவில் இதோட எப்படி முளைப்பு விட்டுருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.